சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஜூலை 4ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை. ஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் 20ஆம் நாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விதத்திலுமே லாபம், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம், கவர்மெண்ட் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு சாதகமா இருக்கும். பெண்களுடைய ஆசீர்வாதம், சப்போர்ட் இருக்கும். வீட்டுல அந்யோன்யம் இருக்கும். அமோகமான நாளுடைய குளிர சந்தோஷமா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக நடக்கப்பட்டு நிறைய பேருக்கு கடன் தொல்லைகள் இருந்து வெளிவருவது, வயிறு உபாதைகள் நிவர்த்தி ஆகுது, சந்தோஷமான பிரயாணம், பெரிய சந்தோஷம், பெண்களுக்கு ஆதாயம், துக்கங்கள்ல இருந்து வெளிவருவதுங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அமோகமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு. அருமையான ஒரு காம்பினேஷன். பொதுவாக ஆடல், பாடல், கலை, கச்சேரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் உட்காந்து திரிகோணத்துல ராகு இருக்கும்போது மெயினா வண்டி வாகனங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டா ஜுரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கற சான்சஸ் இருக்கு. இது மட்டும் பார்த்தீங்கன்னா மற்றபடி மெயினா முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய நாள். வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் லெவலுக்கு போங்க. சூப்பரா இருக்கீங்க. பிங்க் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாளாக நாளுக்கப்பட்டு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி ஜெயம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கிறது. பர்ஃபெக்டா பிளான் பண்றது, எல்லாருடைய ஒத்துழைப்பு இருக்கிறது, வீட்டுக்கு போனா நிம்மதியா இருக்கிறது, மன சாந்தியா இருக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப ஆனந்தமா இருக்கக்கூடிய நாள். எல்லா வேலைகளும் நடக்கும். என்னக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். மன சந்தோஷம், பெரிய மேன்மை, எடுத்த காரியங்கள்ல வெற்றி, எல்லாத்துக்குமே ஒரு ஆதரவு இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. இடமாற்றம் கொடுக்கும். சில பேருக்கு பிரயாணங்கள் இருக்கும். சுப செலவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கப்படுது. மெயினா கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல புது விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுவீங்க. சுப செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு சில பேருக்கு திடீர் பண வரவுகள் வந்து குரு பார்வையில் உட்கார்ந்து இருக்கனால செலவு மட்டும் சொல்ல முடியாது. பண வரவுகளும் கொஞ்சம் தாராளமாக வரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கப்படுறது. மெயினா குடும்பத்துல யாரோ ஒருத்தர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளா இருக்கப்படுது. அதாவது ஒரு சில விஷயங்கள் அவங்க சொல்லுவது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுப்போம். அது இன்றைய நாள் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா லலிதா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம், சந்தோஷம், பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம். அது மைண்டு மட்டும் எங்கேயோ இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கணும். மெயினா கேம்ஸ், இந்த அனிமேஷன் இதெல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். கலை உலகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்கும். மற்றவங்களுக்குலாம் ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இருக்கும். இப்போ பார்த்து கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கராதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். கரியஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால மெயினா பிரயாணங்கள்ல ஆதேசம், சந்தோஷமா இருக்கும். நிறைய புது விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணணும்னு தோணும். அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு ஃபேமிலி கூட அந்யோன்யம் நல்லா இருக்கும். எதிர்பாராத நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அனந்த சேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான வெள்ளை நிறம்.
தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு கோல்டன் பீரியட். பெரிய பொருளாதார ஏற்றம், நினைத்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகுது. எடுத்த காரியங்கள்ல பெரிய வெற்றியை கொடுக்கறது, தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கிறது, எல்லாருடைய துணை இருக்கிறது, எவனுமே எதிரி கிடையாதுங்கிற அளவுக்கு போகும். மற்றபடி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாளர் மஞ்சள். மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில்ல நிறைய மாற்றங்கள் இருக்கும். தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓயும். நிறைய பேருக்கு பெரிய வெற்றி கொடுக்கும். ஒரு சில பேருக்கு புதிய முயற்சிகள் எடுத்து கையாண்டு பெரிய சக்சஸ் ஆகக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான கிரே நிறம். கும்பராசி அது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு தூர பிரயாணத்தில் கவனமா இருக்கணும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கும். வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும். தாத்தா இல்ல பாட்டி யாரு இருந்தாலும் அவங்க ஹெல்த்ல கொஞ்சம் பிரச்சனை வரும். அது தகுந்த மாதிரி பார்த்து அது தகுந்த மாதிரி நடத்துக்கிறதுனால பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல எந்த விஷயத்திலுமே அவசரப்படாம இருக்கிறது நிறைய நல்லா பண்ணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி. அதாவது ஒரு சில பேருக்கு திடீர் செலவுகள் இருக்கும். அடிவேறு உஷ்ணம் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி நம்ம நினைக்கிறது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா நல்லாவே நடக்கும். அஷ்டமத்துல சந்திரன்னா சில குழப்பங்களை கொடுப்பாரு. அந்த குழப்பங்கள் சும்மா ஒரு 2 hours இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் சரியாயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயினா உடம்பு உஷ்ணம் தான் ஜாஸ்தியா பிரச்சனை கொடுக்குற மாதிரி பார்க்குது. இதை மட்டும் பார்த்துக்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க நல்லா இருக்கீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பஞ்சம். எல்லாருக்கும் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.